மூன்றாவதாக அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, அந்த குத்பாவை ஷேக் முகமது சலீம் அவர்கள் பலஸ்தீன் மக்களை பொறுமை காருங்கள், பொறுமையோடு இருங்கள் என்ற தலைப்பிலே ஹம்சலவாத்த சொன்னார். அவர்களிடத்தில் நீங்கள் கை செய்து கவலை தூக்கப்பட வேண்டாம். அவர்கள் செய்கின்ற சதி, எதிரிகள் செய்கின்ற சதியை நினைத்து நீங்கள் மன நெரிசலுக்குள் ஆளாக வேண்டாம், மன நெரிசலுக்கு ஆளாக வேண்டாம். நஹல் 120 துவையினார்கள். எனவே கவலை வேண்டாம். எப்பொழுதுமே ஷஹீதர் மீது கவலைப்படுத்தவர்கள் சொர்க்கவாதிகள் பாக்கியசாலிகள் என்று சொல்லிவிட்டு, யார் பொறுமையோடு தக்குவோடும் இருப்பார் அவருடைய அப்படியே நல்லவர்களுடைய கூலி அளவின குணசூர 90 துவையினார்கள். நிச்சயமாக அப்படியான நல்லவர்களுடைய கூலியை வீணாக்குவதில்லை. எனவே பொறுமை முக்கியம். அல்லாஹ்வுடைய வழிபாட்டில் தீனிலே இஸ்லாத்திலே பொறுமையோடு வாழ வேண்டும். மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வருகின்ற விடயத்தில் பொறுமை காக்க வேண்டும். கெடுபிடிகள் அசம்பாவிதங்களை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு, பொறுமை பொதுவாக மூமின்களுக்கு இந்த காலத்தில் மிக தேவைப்படக்கூடிய ஒன்றுதான். உண்மையான ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டிய ரப்புடைய நெருக்கத்தை பெறுவதற்கு பொறுமை அவசியம். எனவே நீங்கள் பொறுமை செய்தால் தக்குவோடு வந்தால் உங்களுக்கு அவருடைய சதிகள், கெடுபிடிகள், அவருடைய அடாவடிகள் எந்த தீங்கையும் உங்களுக்கு ஏற்படுத்தாது. ஆலம் 120 ஓய்னார்கள். முஸ்லிம் என்றுடைய உம்மத் உண்மையிலே மிக கஷ்டம், நெருக்கடி, சிரமங்கள், சோதனைகள், பல நோவினைகளோடும் பல அடக்கு முறைகளுக்கு மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே அதுக்கு உண்மையிலே கண்ணியமான இறந்த காலம் இருந்தது, ஒரு ஒளிமயமான ஒரு வரலாறு இருந்தது, உண்மையிலே ஒரு நிலையான ஒரு சத்திய வழி இருந்தது. இப்பொழுது கொஞ்சம் இறுக்கமாக கஷ்டப்படுகிறோம், எப்பொழுதுமே சிரமத்தோடு அடக்கி ஆளப்படுகிறோம். உண்மையில் இதற்கு முன்னால் வரலாற்றிலே முன் செல்லாத அளவுக்கு கஷ்டம், காலாகாலம் இப்படி நாங்கள் பல கஷ்டங்கள், சிரமங்கள், சோதனைகள், நெருக்கடிகள் ஆளாகி கொண்டிருக்கிறோம். குஃப்ருகள், நயவஞ்சகங்கள் எங்களுக்கு எதிராக ஒன்று சேர்ந்து விட்டார்கள், எங்களை தாக்க முனைந்து விட்டார்கள், எங்களுடைய தீனுக்கு எதிராக செயல்பட முடியும். இஸ்லாமிய அரேபிய சமூக முஸ்லீம்கள் அவருடைய சாய்மானங்களை உட்கார்ந்து இதை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள், நடவடிக்கை எதுவும் இல்லாமல். எனவே இந்த கஷ்டங்கள், சிரமங்கள் எப்பொழுதுமே எங்களுக்கு மிக கஷ்டங்களையும் கவலைகளையும் அடக்கியாண்மைகளையும் நெருக்கடிகளையும் உள்ளாகி கொண்டிருக்கின்றன. எனவே உண்மையான ஈமானம் மார்க்கப்பட்டும் அவர்களுக்கு இருந்தால் இப்படி உட்கார்ந்தவர்கள் பார்த்து கொண்டு எங்களை பங்கெடுப்பார்கள், எங்களுடைய அநியாயத்துக்கு எதிராக போராடுவார்கள். எனவே நாங்கள் பொறுமை செய்கிறோம், எங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் பொறுமையை நாங்கள் வலியுறுத்துகிறோம். அல்லாஹ்வுடைய வெற்றி கிடைக்கும், நிராசை வேண்டாம், அல்லாஹ்வுடைய உறுதி எங்களுக்கு உண்மையை கிடைக்கும். பொறுமை, கஷ்டங்களில் பொறுமை செய்வது எவ்வளவுதான் பெரிய சோதனை வந்தாலும் பொறுமை ஈட்டிலை வெற்றியை தரும். அது எல்லாம் நமக்கு, நம்முடைய சமுதாயத்துக்கு அல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறை. எனவே விடிவு வரும் வரைக்கும் பொறுமை செய்வோம். பொறுமையின் மூலம் அல்லாஹ்வுடைய அந்த உதவி பெற்றுக்கொள்ள பொறுமைசாலிகளுக்கு அவருடைய கூலி கணக்கின்றி கொடுக்கப்படும் என்ற அந்த ஆயத்தை சூரா ஜுமர் 10 ஓய்னார்கள். எனவே துனியாவுடைய கஷ்டங்கள், சிரமங்கள், நெருக்கடிகளை பொறுமை செய்வதற்கான கூலி கணக்கென்று கிடைக்கும். சோதிக்கப்பட்டவர்கள் மறுமையிலே கொண்டு வரப்படுவார்கள், அவர்களுக்கென்றது மீசான், நன்மையும் ஏற்கப்படுவது தராசியும் இருக்காது, அவர்களுக்கென்று நன்மையும் அடிப்படை ஏடுகளும் அவருடைய ஏடுகள் என்ன விரிக்கப்பட மாட்டாது, அவர்களுக்கு கூலிகள் அளவென்று கொட்டப்படும், மழை போன்று கொட்டப்படும். அப்போ உலகத்திலே சிரமம் இல்லாமல் நிம்மதியாக சுகமாக ஆரோக்கியமாக வாழ்ந்தவர்கள் ஆசிப்பார்களாம், எங்களுக்கும் உலகத்தில் எங்களுடைய உடம்புகள் எல்லாம் கத்தரிக்கோள்களால் வெட்டப்பட்டிருக்க கூடாதா, பெரும் பெரும் அருவாள்களால் அறுக்கப்பட்டிருக்க கூடாதா என்று ஆசை வைப்பார்கள். அந்த அளவு சோதனை வந்திருக்கலாமே. ஏன் உலகத்திலே கஷ்டவாளிகள், காயப்பட்டவர்கள், துன்புறுத்தப்பட்டவர்கள், செய்தாக்கப்பட்டவர்கள், நோவினைப்படுத்தப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் கணக்கென்று கூலிகளை அள்ளி கொட்டும் பொழுது உலகத்தில் ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழ்ந்தவர்கள் அங்கு ஆசை வைப்பார்களாம். எனவே கியாமத் நாள் ஒரு காயமுட்டவர், அல்லாஹ்வுக்காக வேண்டி காயப்படுத்தப்பட்டவர் கொண்டு வரப்படும் பொழுது இரத்தம், ஒரு கருத்திலே குங்கும நிறம், அதாவது கஸ்தூரி வாடை என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இரத்தத்துடைய நிறம் கஸ்தூரி வாடைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக நன்மாராயம் சொர்க்கவாதிகளுக்கு கஸ்தூரி வாடை அடிக்கும் இரத்தங்களிலே அது மாதிரி சொர்க்கம் நிலைய முன்னரே அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டால் பொறுமையுடைய கூலி. காயப்படும் பொழுது, நோவினைப்படும் பொழுது பொறுமை செய்தால் நம்முடைய இரத்தமே கஸ்தூரி வாடை, அது உண்மையிலே பெரும் பாக்கியமாக இருக்கும். சொர்க்க நுழைய கஸ்தூரி வாடையாக அதை எல்லாம் மாற்றி விடுவான். எனவே பொதுவாக முஸ்லீம்களை கியாமத் நாளில் மன்னிக்கப்பட்டவராக, அந்த உயர்த்தப்பட்டவராக எங்களுடைய முஸ்லீம் சகோதரர்கள் எழுப்பப்படுவது எங்களுக்கு ஒரு பாக்கியம் இல்லையா, ஒரு ஆறுதல் இல்லையா, அல்லாஹ்விடத்தில் ஒரு சேமிப்பாக அது அமையுமல்ல. மோமின்களை பொதுவாக என்கிற பொறுமை தான் நமக்கு ஆயுதம். அல்லாஹ்வுடைய வெளிப்பாட்டிலே பொறுமையாக இருப்போம். பொறுமை, பாவங்களை விட்டும் பொறுமை தேவை, அல்லாஹ்வுடைய கலாக்கதிரை நம்புவதிலே பொறுமை தேவை, அல்லாஹ்வுடைய முடிவுகளை பொறுத்துக் கொள்வதில் பொறுமை தேவை, அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நம்புவதில் பொறுமை தேவை, அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும், வெற்றி கிடைக்கும் என்பதிலே பொறுமை தேவை. இஸ்லாமிய சமூகம் புதிதாக ஒரு தலைமைத்துவத்திலே உறுதியாக செயல்படும் வரைக்கும் ஒரு பொறுமை தேவை. என்னுடைய வழி நீண்ட பாதை. எனவே நம்முடைய கட்டுச்சாதனம் ஈமான், எங்களுடைய கட்டுச்சாதனம் தக்வா, எங்களுக்கு பொறுமை தான் அதுக்குரிய ஆயுதம்.
அதைவே நாங்கள் விரும்பால் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாங்கள் பொறுமையோடு மேற்கொள்ள வேண்டும், நல்லடியார்களை பின்பற்ற வேண்டும். பொறுமை, ஈமான், தக்வா இதுதான் நம்முடைய சுதந்திரத்தின் மகர். ஒரு பெண்ணுக்கு கணவன் கொடுக்கின்ற மகர் போன்ற சுதந்திரம் வேண்டுமா, அடைய வேண்டுமா, பொறுமை, தக்வா, ஈமான் 3 தேவை. எனவே அவர்கள் இந்த சில நல்ல முன்னுதாரணமிக்க தலைவர்களை அவர்கள் எங்களுடைய கட்டளைப்படி மக்களுக்கு வழிகாட்டுவார்கள். அவர்கள் பொறுமை செய்த பொழுது என்னால் பொறுமை செய்த பொழுது அவர்களுக்கு நாங்கள் தலைமைத்துவத்தை கொடுத்தோம். அவர்கள் எங்களுடைய ஆயாத்துகளை, அத்தாட்சிகளை, வசனங்களை நம்பினார்கள். சஜீத் 24 வசனம். எனவே அல்லாஹ் உங்களிடம் சிறந்த தலைவர்களை எதிர்காலத்தை உருவாக்குவான், சிறந்த தலைமைத்துவங்களை, திறந்த ஒரு சமூகத்தை, ஒரு கட்டமைப்பை அல்லாஹ் உண்டாக்குவான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய பாதையில் போராடக்கூடிய போராளிகளை உண்மையிலே எங்களுடைய இஸ்லாம் பல பங்குகளை கொண்டது. சகிப்புத்தன்மை ஒரு பங்கு, பொறுமை ஒரு பங்கு, கோபத்தை விட்டும் சகிப்புத்தன்மை ஒரு பங்கு, தீனிலை பற்றற்ற தன்மை ஒரு பங்கு, அதே போன்று பத்தினித்தனம் ஒரு பங்கு, மன்னிப்பு ஒரு பங்கு, இப்படியான பழி வாங்காமல் விட்டு கொடுக்கின்ற ஒரு அது ஒரு பங்கு, உதவி செய்த ஒரு பங்கு, எல்லாமே பொறுமை அது அஸ்திவாரமாக இருக்கிறது. எனவே பொறுமை மூலம் நாங்கள் இந்த வெற்றியை மீளேற்றதை நிச்சயம் கூடிய சீக்கிரம் அடைவோம். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார், உமர் இப்னு கத்தாப் சொல்கின்றபடி இந்த நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் சிறந்த பகுதியை பொறுமையின் மூலம் அடைந்தோம். எங்களுடைய பொறுமைக்கு வெற்றியாக விடையாக பகரமாக சிறந்த சன்மானங்களும் பாக்கியங்களும் நியாமத்துகளும் கிடைத்தன. எங்களுடைய வாழ்க்கையின் சிறந்த பகுதி பொறுமையின் மூலம் அடைந்தோம். எனவே உங்களை நிச்சயமாக நாங்கள் சோதிப்போம், பயத்தை கொண்டு, பசியை கொண்டு, பொருளாதார குறைவை கொண்டு, உயிர் சேதங்களை கொண்டு, அதே போன்று லாபங்கள் குறைவதை கொண்டு, இப்படியான கட்டங்களிலே பொறுமை செய்கின்றவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் என்ற ஆயத்தை ஓய்னார்கள். பக்ரா 155. இணை பசி, பட்டினிகள், வறுமைகள், பொருள் குறைபாடு, பிள்ளைகளுடைய சேதம், பிள்ளைகள் செய்தாக்கப்படுவது, குடும்பங்கள் செய்தாக்கப்படுவதெல்லாம் சோதனைகள். அல்லாஹ் சோதிக்கிறான், சிரமங்களை கொண்டு சொல்லி அடிமைத்தன்மை வெளிப்படுத்துமாறு எதிர்பார்க்கிறான். நாங்கள் வெளிப்படுத்துவோம், பொறுமை செய்வோம். இப்படி பொறுமையோடு போராடக்கூடிய உண்மையான போராளிகள் நாங்கள் ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றுவோம். ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு வருத்தம் நோய் காலங்களிலும் பொறுமையோடு இருந்தார்கள். அல்லாஹ் சொன்னான், அவரை பொறுமையாளராக பெற்றுக்கொண்டோம். அவர் சிறந்த ஒரு நல்லடியாராக இருந்தார். சுவாதி 40 நாங்கள் சொன்னது. எனவே எப்பொழுதும் அல்லாஹ்வுக்காக வேண்டி உள்ளவர்கள், அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர்கள் என்ற எண்ணத்தோடு வாழ்வோம் என்று சொல்லி இடையில ஒரு துஆ பிரார்த்தனையோட இறுதி கட்டத்திலே யார் பொறுமை மேற்கொள்வாரோ அவரை பொறுமையாளி ஆக்குவான் என்ற ஹதீஸை சொல்லி மேலாவது ஹுத்பாவை பரக்கத்துக்கு துஆ இஸ்திக்பார் மருத்துவனை முடித்துவிட்டு 2வது ஹுத்பா ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் ஈமான் சிறந்தது என்று கேட்கப்படுது. பொறுமையும் தாராள குணமும் விட்டுக் கொடுப்பும் மன்னிப்பு மனப்பான்மையும் என்றார்கள். எனவே துனியாவுடைய வாழ்க்கை சொற்ப இன்பம், ஏமாற்றக்கூடிய சொற்ப இன்பம். ஹதீஸ் திருவசனம் துவங்கினார்கள். எனவே துனியாவுடைய வார்த்தை எப்பொழுதும் துனியாவிலிருந்து உங்களுடைய அல்லாஹ்வுடைய வழிபாட்டுக்கு தக்கவாறு எடுத்துக்கொள்ளுங்கள். மேலே நம்மளுடைய ஷைத்தான் உங்களை ஏமாற்றிவிடக்கூடாது. பொய்யான வாக்குறுதிகளை எல்லாம் ஷைத்தான் உள்ளத்தில் போட்டு உங்களை ஏமாற்றிவிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துடைய பெருமதியை சொல்லும் பொழுது சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கின்ற அளவு இடம் கிடைப்பது துனியாவை அனைத்தை விட சிறந்தது. துனியாவில் அனைத்தை விட என சொர்க்கத்தை அடைவதை இலக்காக கொள்வோம். இந்த துனியாவிலே சிரமங்கள் இலகுவாக இருக்கும், சோதனைகள் நமக்கு சொற்பமாக விளங்கும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பொழுதுமே உங்களுடைய தாய்மாருடைய கருவறைகளை உங்களை அல்லாஹ் படைத்தான், உங்களை அல்லாஹ் வெளியாக்கினான், நீண்ட கால வாழ வைத்திருக்கிறான். உங்களுடைய கஷ்டங்களோட சிரமங்களோடு வாழும் பொழுது உண்மையிலே உங்களுடைய கால் பாதங்களை சொர்க்கத்தில் எடுத்து வைக்கின்ற அளவுக்கு எல்லாம் உங்களை சோதிக்கலாம். எனவே எல்லாம் மனிதனை ஒரு கஷ்டத்தோடு சிரமத்தோடு தான் படைத்திருக்கிறோம் என்று சூரா 4 சொல்லி பொறுமை முக்கியம். பொறுமையின் மூலம் இந்த சிரமங்களை நாங்கள் சகித்துக் கொள்வோம், வீட்டிலே வெற்றி அடைவோம் என்று சொல்லி ஒரு மனிதர் இருந்தால் அவருக்கு அபுல் அஷதேன்னு சொல்லப்படும். அவர் பலசாலி. அவருடைய கால் பாதத்தை கீழே ஒரு தோலை, ஒரு மிருகத்துடைய தோலை வைத்து மக்களை இழுக்க சொல்வார். 7 மணி இழுத்து காட்டுங்க, என்னுடைய கால் பாதத்திலிருந்து இழுத்து காட்டுங்க, பாதத்தில் மறித்துக் கொள்வார். 10 பேர் சேர்ந்தாலும் அந்த தோலையுடைய கால் பாதத்திலிருந்து அகற்ற முடியாது. அவ்வளவு பலசாலி. தன்னுடைய பலத்தை வெளிப்படுத்துவதற்கு, சக்தி வெளிப்படுத்துவதற்கு அப்படி ஒரு சவால் விடுவார். அதற்கு எதிராக அல்லாஹ் ஆயத்தில் கேட்கிறான். பலத 5வது ஒரு மனிதன் அவன் நினைத்துக் கொண்டிருக்கான அவர் மீது எவனும் சக்தி பெற மாட்டான். அவன் பெரிய பலசாலி நினைத்துக் கொண்டிருக்கான, அவனை விட பலசாலி இல்லைன்னு நினைத்துக் கொண்டிருக்கான. எனவே அவன் எப்படி இருந்து செத்தான், மண்ணோட மண்ணாகினா நோக்கி போனான். எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் அவனுக்கு சாவு வரும். எனவே நம்மை ஆட்டுப்படைக்கின்ற இவர்கள் எவ்வளவு பலசாலியாக எவ்வளவு ஆயுத பணியில் இருந்தாலும் இவருக்கு அழிவு வரும், நாசம் வரும், இவர்கள் தோல்வி அடைவார்கள். எனவே மசூல் அக்ஸாவுடைய ரப்பர் ஒன்று இருக்கானதை பாதுகாப்பானதை பாதுகாக்கின்ற வழியை அதுக்கு எதிராக செயல்படக்கூடிய எல்லா அழைத்து நாசமாக்குவான். எப்படி காபத்துல்லா அழிக்க வந்தவர்கள் நாசமாக்கினான் என்று அந்த மன தைரியத்தை இறுதியாக ஊட்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக அல்லாஹ் நமக்கு வாக்களித்திருக்கிறான். காலை மாலை இருப்பார் சாரார் பொறுமையோடு போராடி கொண்டிருப்பார்கள். அவருடைய எதிரிகளுடைய சதிகள் அவர்களுக்கு எந்த இடரையும் ஏற்படுத்தாது. எனவே அந்த போராளிகளாக நாம் இருப்போம், அந்த பொறுமைசாலிகளாக இருப்போம், அந்த வீரர்களாக நாம் இருப்போம் என்று சொல்லிவிட்டு அக்ஸா மஸ்ஜிதுல் அக்ஸா அது எங்களுக்கு சொந்தமானது. எனவே இஸ்ரா மிஅராஜுடைய அந்த பூமி, இராக் பயணம் நபிகள் மேற்கொண்ட அந்த பூமி அது நமக்கு சொந்தமானதில் யாருக்கும் பங்கு இல்லை. அல்லாஹ் நம்முடைய இரட்சகன், நம்முடைய பாதுகாவலன், நம்முடைய பொறுப்புதாரி என நன்மாராயத்தை ஒன்றி சொல்லி
நீண்ட துஆ பிரார்த்தனையோடு ஹத்தீப் முஹம்மது சலீம் ஹபிதுல்லாஹ் அவர்களுடைய ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். எனவே 3 ஹுத்பாக்கள் மூலமும் பயன்பெறுவோம், வாழ்க்கையிலே செயல்படுத்துவோம், வாழ்க்கையிலே அதை நாங்கள் பிரதிபலிக்க செய்வோம். முதலாவது ஹுத்பா விட்டு கொடுப்பு, மிருதுத்தன்மை, மன்னிப்பு மனப்பான்மை, தயார குணத்தை பற்றி மக்கா முக்கர்ரமுடைய ஹுத்பா அமைந்திருந்தது. எனவே அந்த தன்மையை கடைபிடிப்போம் கொடுக்கல் வாங்கலிலே பண்பாடுகளிலே. அதேபோல் 2வது மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவிலே தீனிலே நிலைத்திருப்பதற்கு, மார்க்கத்தில் நிலைத்திருப்பதற்கு என்னென்ன அமல்களை, கிட்டத்தட்ட 7-8 அமல்களை சொல்லி துஆவிலிருந்து ஆரம்பித்து பல விடயங்களை சொன்னார்கள். தீனில் ஸ்திரமாக இருப்பதற்கு நமக்கு துணை புரியும், உந்து சக்தியாக அமையும் அந்த அமல்கள், அவைகளையும் கடைபிடித்து இறுதி மூச்சு வரைக்கும் இஸ்லாத்தோடு வாழ்ந்து மரணிப்போம். அதேபோல 3வது ஹுத்பா பொறுமையின் தாற்பரிய முக்கியத்துவம், பொறுமை கிடைக்கின்ற பரிசு வெகுமதி என்ற தலைப்பிலே பலஸ்தீன் மக்களுடைய மனதை தைரியப்படுத்தி உற்சாகமூட்டி அவர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக ஒரு தைரியமூட்டக்கூடிய ஹுத்பாவாக அந்த ஹுத்பா அமைந்திருந்தது. 3 ஹுத்பாக்கள் மூலமும் பயனடைந்து பிறருக்கு மெத்தி வைப்போம், மக்கள் மயப்படுத்துவோம். எனவே நிகழ்ச்சி தயாரிப்பிடும் நண்பன் ரிஸ்வான், அதே போன்று நிகழ்ச்சி தொழில்நுட்பத்தின் நண்பர் ஷர்ஃபானுக்கு நன்றி செலுத்துவனாக. நேர்கள் உங்கள் அனைவர்களும் அல்லாஹ் ரஹ்மத்தும் பரக்கத்தும் செய்வனான் துஆ செய்து மீண்டும் ஒரு மனாபிஸ்லா நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.